அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எதுக்கும் ஆசைப்பட மாட்டீங்க. முக்கியமா பணத்தாசை அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. பொறுப்பும் பெருமையும் மட்டுமே உங்களுக்கு நிறைந்ததாக இருக்கும். பணத்தை விட எனக்கு பெருமைதாயா வேணும். எனக்காண்டி சில பொறுப்புகள் இருக்கு. என்னுடைய குடும்பத்தை நான் பார்த்துக்கிடணும். அதை மட்டும் நான் பார்த்து கொண்டு இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசிக்காரங்க தான் இந்த சிம்மம் ராசிக்காரங்க. நேர்மையும் தைரியமும் உங்களுடைய ரத்தத்தில் கலந்திருக்கக்கூடிய ஒன்றாகவே இருக்கும். நீங்க எது செய்தாலும் அதுல ஒரு நேர்மை இருக்கணும், ஒரு பெருமை இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அதை நீங்க செய்வீங்க. இல்லை அப்படின்னா அதுல இருந்து நீங்க விலகி விடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்கள் எப்பொழுதும் இருப்பீர்கள். ஆனால் கடந்த காலங்கள் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்காமல் இருந்திருக்கும். நீங்க எவ்வளவுதான் நன்மைகள் செய்தாலும் அது உங்களுக்கு கெடுதலாகவே உங்களை சுத்தி சுத்தி வரும். குடும்பத்தில் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையே தொடர்ந்து சண்டைகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஏன் சண்டைகள் ஏற்படுதுன்னு தெரியாது. நீங்க ஏதாவது ஒரு வார்த்தைகள் கூறினா கூட அதுல தேவையில்லாத சில வாக்குவாதங்கள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதே மாதிரி பணமும் உங்கள் கையில் தங்காமல் போன சில பிரச்சனைகள். எதையும் வாங்கலாம் என்று நினைத்தாலும் தாமதங்கள், தடைகள், தடங்கல்கள் இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இது ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வழியாக கூறுங்கள். இதெல்லாம் ஏன் ஏற்பட்டது, இனிமே உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவின் மூலம் நீங்க முழுமைக்கும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த பணமானது கையில் தங்காமல் ஏன் போனது தெரியுமா? அதிக பொறுப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இந்த சிம்மம் ராசிக்காரங்க குடும்பத்தில எல்லாவற்றையும் தாங்களே பார்த்து கொள்ள முயற்சி செய்வீர்கள். இதனால் உங்களுக்கு செலவு அப்படிங்கிறது அதிகமாகவே ஏற்படும். குடும்பத்துல எத்தனையோ நபர்கள் இருப்பாங்க. அந்த நபர்கள் அனைவருக்கும் முற்பட்டு முந்திரி கொட்டைன்னு கூறுவார்கள் அல்லவா? அந்த மாதிரி நீங்கள் முதல் ஆளாக சென்று எல்லா விதமான செலவுகளையும் நான் தான் பார்ப்பேன். வேற யாரும் செலவு பண்ணக்கூடாது. எங்க வீட்டுக்கு நீங்க வந்திருக்கீங்க, எங்களை நம்பி வந்திருக்கீங்க, எல்லாமே நான் தான் உங்களை பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு கூறி தேவையில்லாத அளவுக்கு செலவுகளை நீங்களே இழுத்து வைத்துக் கொள்வீர்கள். அந்த அளவுக்கு நீங்க பெருமையாக இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா எந்த ஒரு இடத்தில் பெருமையாக இருக்க வேண்டும் என்று தெரியாமல் நீங்க முதல் நபராக சென்று பணத்தை செலவழித்து விடுவீர்கள். அடுத்ததாக சனி, அதனுடன் ராகுவின் தாக்கங்கள். இவர்கள் இருவரும் சேர்ந்து இந்த சனி உங்களுடைய பணத்தை சோதித்து கொண்டிருந்தால், ராகு உங்களுடைய எதிர்பாராத செலவுகளை கொடுத்து கொண்டிருந்தார். இவர்கள் இருவரும் சேரும் பொழுது மருத்துவ செலவுகள் உங்களுக்கு அதிகமாகவே உங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்டு கொண்டிருந்தது. வீட்லையும் பொறுப்புகளானது கூடிக்கொண்டே இருந்தது. ஏதாவது ஒரு பொருட்கள்ல ஏதாவது ஒரு பழுது ஏற்படுவது போன்ற ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுடைய வீட்டிலும் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. உறவினருக்கான செலவுகள் அதிகமாகி கொண்டே இருந்தது. திடீரென்று வாங்க வேண்டிய பொருட்கள் அனைத்தும் வாங்க முடியாமல் உங்களுக்கு வாங்க முடியாமல் சென்றிருக்கும். இதனால் பணமானது உங்கள் கையில் தங்க விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கும். இது அனைத்தும் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சேமிப்பு செய்ய முடியாத ஒரு நிலைமை. சேமிக்க முயன்றால் திடீரென்று ஒரு அதிர்ச்சி செலவானது உங்களை தேடி வந்துவிடும். இதனால் சேமிப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். கணக்கில் வைத்த பணத்திலும் ஒரு குறைவானது ஏற்படும். பணம் சேர்த்தால், அதாவது ஒன்று பங்கு சந்தை அல்லது வணிகம் அல்லது நிதி கொடுத்தவர், இவையில ஏதாவது ஒரு சிக்கல்ல ஏற்படுத்தி கையில் இருந்த பணமும் உங்களுக்கு குறைந்து கொண்டே இருக்கும். பணமானது உங்களுடைய கையில் தங்கவே தங்காது. எதையாவது ஒன்று வாங்கணும்னு நினைத்தாலும் உங்களால வாங்க முடியாது. அந்த ஒரு பணம் உங்கள் கையில் தங்காமல் உங்களை விட்டு சென்று விடும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும். மன அழுத்தத்தால் எடுத்த தவறான முடிவுகள். சில சிம்மம் ராசிக்காரங்க சரியான நேரத்துல சரியான முடிவு எடுக்க முடியாமல் தவறான முடிவுகளை நீங்க எடுத்து விடுவீங்க. அது உங்களுடைய செலவுகளை அதிகமாக்கி கொள்ளும். அந்த மாதிரி சில முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்திருப்பீங்க. அதுதான் உங்களுடைய கையில் பணத்தை தக்க வைக்காமல் இதுவரைக்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். பெற்றோர்கள் குழந்தைகள் இடையே ஏன் தெரியுமா குழப்பங்கள் அதிகரித்து கொண்டிருந்தது? உங்களுடைய தலைமுறை வித்தியாசம். பெற்றோர் எதிர்பார்ப்பு குழந்தையின் மனநிலையில் இருக்காது. இதனால் இருவரும் ஒன்று சேராத ஒரு நிலையானது உங்களுக்குள்ளே ஏற்படும். உங்களுடைய மனநிலை ஒரு மாதிரி இருக்கும், உங்களுடைய குழந்தைகள் மனநிலை ஒரு மாதிரி இருக்கும். இது உங்களுடைய தலைமுறையாக உங்களுடைய ஜீன் அவங்களுக்கு வரலைன்னா உங்களுடைய தலைமுறையின் ஜீன் வந்திருக்கும். இதனால உங்க இருவருக்கும் இடையில் ஒத்து போகாத ஒரு நிலைமை. அதனால் பெற்றோர்கள் அனைவரும் குழந்தைகளின் பேச்சை கேட்டுக்கொண்டு பொறுமையாக செல்வது மிகவும் நல்லது. அடுத்ததாக மங்களன், அதனுடன் கேதுவின் மனத்தாக்கு. இவைகள் இருவரும் சேர்ந்து உங்களுடைய வீட்டிற்குள் அசாதாரணமான கோபத்தை ஏற்படுத்துவார்கள். தேவையில்லாத வாக்குவாதங்கள், காரணம் இல்லாத சண்டைகள், இவையெல்லாம் கேது தரக்கூடிய மனக்குழப்பங்களாக மட்டுமே இருக்கும். பணத்தால் உருவான அழுத்தங்கள். பணமானது கையில் இல்லாமல் இருப்பதால் வீட்டில் உள்ளவர்கள் அனைவருக்கும் மன அழுத்தமானது அதிகமாகும். அதனால் சின்ன விஷயங்கள் கூட வீட்டில் ஒரு பெரிய ஒரு சண்டையாக மாறிவிடும். பெற்றோர்களுக்குள் ஒரு கவலையானது ஏற்படும். குழந்தையின் எதிர்காலத்தை பற்றி மிகுந்த பயமும் பதட்டமும் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். குழந்தைகளின் தன்னம்பிக்கையானது குறைந்துவிடும். குழந்தைகளின் கல்வி, வேலை, அவர்களின் சொந்த முடிவுகள், இதில் குழப்பங்களானது ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்கள் வாங்க நினைத்த விஷயங்கள் கூட தாமதமாக ஏற்படும். இதற்கு காரணம் குருவின் பின் செல்லுதல்.
குரு நின்றிருந்தால் நல்ல நல்ல செயல்கள் உங்களை தேடி வரும். ஆனால் நிற்காமல் உங்களுக்கு தடைகளை மட்டுமே ஏற்படுத்தியது. தன்னம்பிக்கையில் ஒரு வீழ்ச்சி. சிம்மம் ராசிக்காரங்க பொதுவாகவே எப்பொழுதுமே தலைமைத்துவத்துடன் இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா அந்த கடந்த 3 மாதங்களில் உங்களுடைய மனநிலையானது மங்கி இருக்கும். இதனால் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்திலும் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும். நாளை முதல் உங்களுக்கு வரப்போகின்ற நல்ல நல்ல மாற்றங்கள். இந்த ஒரு நாளுக்கு பிறகு சிம்மம் ராசிக்காரங்களுக்கு புதிய அத்தியாயங்கள் தொடங்கும். முக்கியமா பணவரவானது உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். வணிகத்துல ஒரு வளர்ச்சி, புதிய வருமான வாய்ப்பு, வெளிநாடு தொடர்பான பணங்கள் இவையெல்லாம் உங்களுக்கு தேடி வரும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு முன்னேற்றம் இது அனைத்தும் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு அமைதியானது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். பெற்றோர்கள் குழந்தைகள் இடையேயான சண்டைகளை குறைத்து உறவுகள்ல பாசத்தை உங்களுக்கு திருப்பி கொடுப்பார்கள். இதனால் உங்களுடைய குடும்பத்திற்குள் ஒரு அமைதியானது ஏற்படும். வாங்க நினைத்த பொருட்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். வீடு, வாகனம், முக்கியமான பொருட்கள் இவையெல்லாம் நீண்ட காலமாக நீங்கள் வாங்கணும்னு நினைத்து கொண்டிருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு பணமானது உங்கள் கையில் தங்காமல் செல்வதனால் இது அனைத்தும் வாங்க முடியாத ஒரு நிலைமையானது ஏற்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் நாளை முதல் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு பொருளை உங்களால வாங்க முடியும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வீட்டில் நிச்சயமாக நடக்கும். மனநிலையில ஒரு உயர்வானது ஏற்படும். உங்களுடைய தைரியமானது திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் நீங்கள் உங்களுடைய புன்னகை மீண்டும் உங்களுக்கு தேடி கொடுக்கும். இதனால் இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளானது உருவாக ஆரம்பிக்கும். புதிய புதிய அத்தியாயங்கள் உங்களுக்குள்ள தொடங்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்வில் நுழையக்கூடிய புதிய வழிகள், அது புதிய வேலை வாய்ப்பையும், புதிய வணிகத்தையும், புதிய முதலீட்டையும், புதிய வாழ்வு மாற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால் அவ்வளவு நன்மைகள் உங்களுக்குள்ள உருவாகும். உங்களுடைய அதிபதி சூரியன் தரப்போகின்ற நன்மைகள். சூரியன் சிம்மம் ராசியின் ராஜ கடவுளாக இருக்கிறார். அவர் தரப்போகின்ற நன்மைகள் உங்களுடைய தைரியம் உங்களுக்கு 10 மடங்கு திரும்ப கிடைக்கும். நீ இழந்த பிரகாசமானது மீண்டும் உங்களை தேடி வரும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு எடையானது கிடைக்கும். உங்களுடைய தலைமுறை சிக்கல்கள் அனைத்தும் குறைந்துவிடும். உங்களுடைய பணத்தில் நிலத்தன்மையானது உங்களை தேடி வரும். உங்களுடைய குடும்பம் உங்களை மதிக்கும். சூரியன் உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஆசீர்வாதங்கள் உன் நேரம் வந்துவிட்டது என்று கூறப்போகிறார். இதனால் உங்களுக்கு நன்மைகளானது ஏற்படும். கிரகநிலைகள் உங்களுக்கு சொல்ல போவது என்ன தெரியுமா? சூரியன், நான் உனக்கு பிரகாசத்தை கொடுக்க வந்திருக்கேன். குரு பகவான், நான் உனக்கு வளர்ச்சி, செல்வத்தை கொடுக்க போகிறேன். சனி பகவான், உனது சோதனை காலமானது முடிந்துவிட்டது. மங்களன், உன் வீட்டில் சண்டையை குறைத்து விடுகிறேன். சுக்கிர பகவான், பாசம், காதல், ஒற்றுமை இதை உன் வீட்டில் ஏற்படுத்துவேன். புதன் பகவான், பணத்தில் தெளிவை உங்களுக்குள்ள உருவாக்குவேன். உங்களுடைய வாழ்க்கையில முழு முடிவு இனி என்ன தெரியுமா? சிம்மம் ராசிக்காரர்களே, இனிமேல் உங்கள் வாழ்க்கை புதிய ஒரு உயரத்தை பார்க்க போகிறது. பணத்தில் ஒரு உயர்வு, மனநிலையில் ஒரு முன்னேற்றம், குடும்பத்தில் அமைதி, பெற்றோர் குழந்தைகள் இடையே ஒரு ஒற்றுமை, வாங்க நினைத்ததை வாங்கக்கூடிய ஒரு நாட்கள், சூரியனின் அருள், தைரியம், வெற்றி இவை அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றன் பின் ஒன்றாக சேரப்போகின்ற ஒரு காலமாக இருக்கும். எனவே உங்களுக்கான ஒரு பொன்னான திருப்பு முனைகள் உங்களை தேடி இந்த ஒரு நாளுக்கு பின்பு நிச்சயமாக வரும். இது உங்களுடைய புதிய அத்தியாயமாகவும், இது உங்களுக்கான ஒரு வெற்றி காலமாகவும் இருக்கும். எனவே இந்த ஒரு காலத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வீட்டிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது. எனவே முடிந்த அளவுக்கு நல்ல உள்ளம் கொண்டவராக இருங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றிவிடும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.